உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 139 பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக இந்த ஜனவரி மாதத்திலிருந்து புதிதாக வந்த எனது சப்ஸ்கிரைபர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு புதுமையாக தெரியும், ஆனால் இதுதான் பழமையானது. கடந்த ஒரு 1400 வீடியோக்கள் இருக்கும், கடந்து போய் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எல்லாம் பொதுவாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 500க்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு விடையை அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் நீங்களும் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்துக்குண்டான கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. ஒரே கேள்வி மட்டும் எழுதுங்கள், சரிங்களா? ஒரு 3 நாள் எழுதாதீங்க. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தருடைய கேள்வி மிக அற்புதமாக, ஐயா, ஒரே நேரத்தில் பிறந்த பலருடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் ஒரே மாதிரி நடப்பதில்லையே, ஏன்? பாருங்க, மலேசியாவில் பிறக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் பிறக்கிறாங்க, மியான்மரில் பிறக்கிறாங்க, தமிழ்நாடு இந்தியாவில் பிறக்கிறாங்க. நம் தமிழர்களை பற்றி பேசுவோம், நாம் தமிழர்கள், அவ்வளோதான். மற்றவங்க பற்றி நமக்கு என்னுடைய மொழி தெரியாது இல்லையா? அப்போ நம் தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்களும் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்கிறதே. அப்போ இந்த இடத்துல தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க. கடகராசி அஷ்டம சனி, 60 கோடி 70 கோடி கடகராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குமா? ஒரே மாதிரி அவங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்தா? இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 கோள்கள், ஒரு 700-800 கோடி பேர் மக்கள் தொகையை இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம டிவைட் பண்ணி தான் எடுக்கணும். ஆக லக்கணம் என்பதை நாம முன்வைக்கிறோம். அந்த லக்கணத்தை முன்வைத்து கர்மாவை ஆராய்ச்சி செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு சம்பவங்களும் அவருடைய ஜாதக ரீதியாக நடக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், சம்பவங்கள் மாறுபடுகிறது. எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு மாதிரி எதிர்கொள்கிறோம், மலேசியாவில் ஒரு மாதிரி எதிர்கொள்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி எதிர்கொள்கிறோம். எல்லாரும் ஒரே ராசி தான். ஆக அந்த இடத்துல தான் ஒரே மாதிரி ஜோதிடர்கள் 9 கோள்களையும் 12 ராசி லக்கணத்தையும் 27 நட்சத்திரத்தையும் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரே மாதிரி எல்லாரும் சொல்வதில்லை. எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு மனிதர்கள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது. ஏன் இந்த நிலை? அவரவருடைய கர்மா, அவருடைய முன்னோர்கள், இதெல்லாம் வேறுபடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு காக்காய் அப்படிங்கிறது ஒரே கலர்ல தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பூனை. இந்த மனிதர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி பேர் இருக்கும் இந்தியாவில், அல்லது தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும். இந்த மனிதர்களுடைய முகம் மட்டும் மாறுபடுது. ஏன்? அதனாலதான் எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி பலன்கள் சொல்றது இல்லை. விரல் ரேகை எடுத்துக்கங்க. ஒரு மனிதனுடைய விரல் ரேகை மாதிரி இன்னொரு மனிதனுக்கு இருப்பதில்லை. இந்த ரேகையினுடைய தன்மை தலையெழுத்து என்று நம்பப்படுகிறது. நான் படித்த முதல் நூல் 1992ஆம் ஆண்டுல கைரேகை நூல் தான். அது சக்திதாசன் ஒருத்தர் எழுதினது. அதை படிக்கும் பொழுது வியப்பினால் ஆழ்ந்து போனேன். ஒரு நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யுது, மனிதன் எப்படி, எல்லாம் விரல் ரேகையை மட்டுமே வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்ப பலன்கள் ஒரே மாதிரி நடக்காது. கேதுச்சந்திரன் லக்னத்துல கடக லக்கணம், ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான பலன்களை எதிர்கொள்றாங்க. ஒரே மாதிரி டிக்ளேர் பண்ண முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நோய்க்கு மருந்தா நோயாளிக்கு மருந்தா? நோய்க்கு மருந்து என்பது அலோபதி வைத்தியம். நோயாளிக்கு மருந்து சிம்டம்ஸ், அதுதான் ஹோமியோபதி மெடிசன். சிம்டம்ஸ் என்ன? அப்ப அஸ்ட்ராலஜில நீங்க நான் இதை இவ்வாறு உணர்கிறேன், இந்த கிரகத்தை, எனக்கு பரிகாரம் என்ன, நான் இதை எப்படி மாற்றிக்கொள்வது, இதுதான் நான் கண்டுபிடிச்சது. புதிய கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நான் மீனராசின்னா எல்லா மீனராசியும் ஒரே மாதிரி இல்லை. நான் வீடியோ போட்டேன், அதுல ஒருத்தர் போட்டிருக்கார், மீனராசி சந்தர்ப்பவாதி,
மீனராசி சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களை மாற்றி கொண்டிருப்பார்கள். மீனராசி அவர்கள் ஒரு கழுவுற மீன்ல நழுவுற மீன். அப்போ நானும் என்னுடைய ராசி தான் சொல்லும்போது நான் இந்த மாதிரி இல்லையே, சந்தர்ப்பவாதியெல்லாம் இல்லையே. நான் கீழே என்ன போட்டேன் பதில்னா, உங்களது பார்வையில் முற்றிலும் உண்மைன்னு போட்டேன். அவர் யாரோ மீனத்தை பத்தி நான் பேசினத அவருடைய அனுபவத்துல இல்ல மோசமான அளவன் கீழே போடுறாரு. நான் உடனே அதுக்கு உங்களது பார்வையில் முற்றிலும் உண்மைன்னு போட்டேன். அதெல்லாம் இப்படி நான் ஆர்குமெண்ட் பண்ணவே இல்லையே. அவரவர் பார்வையில் ஜோதிடம் என்பதும் ஜாதகம் என்பதும் அவரவருடைய பார்வையிலே நாம அதை எடுக்க வேண்டும். ஆக சிமிலியா சிமிலிஃபஸ் கியூரண்டர், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போன்று அந்த ஹோமியோபதி தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுடைய சம்பவங்கள், உங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நீங்க ஏன் அதனாலதான் கிரகங்கள் ஒரு மனிதனை எப்படி வந்தடைகிறது என்றால், ஒரு மனிதனுடைய அவனுடைய மனம், அவனுடைய கிரகிக்கக்கூடிய அவனுடைய புத்தி, அவனுடைய திங்கிங் சிந்தனை சக்தி, அதனுடைய செயல், அதனுடைய 5வது விளைவு. அப்ப சுந்தர் பிச்சை பிறந்திருக்கிறார் இல்லையா, அதே நேரத்துல எத்தனை பேர் பிறந்தாங்க? மகத்து பெண் ஜெகத்தை ஆளும் மிதுன லக்கணம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதே நேரத்தில் பிறந்தவர்கள் ஏன் ஆட்சி அமைக்க முடியல, அவங்க மினிஸ்டரா வர முடியல, முதல்வராக வர முடியல? அதே ஒருத்தர் கேட்டார் இல்லையா, ரஜினிகாந்த் பிறந்ததுல எத்தனை பேர் அந்த டயத்துல பிறந்தாங்க, எல்லாரும் ரஜினிகாந்தா ஏன் வர முடியல? இதான் அவரவர் சந்திக்கக்கூடிய சந்திப்புகள், சிம்டம்ஸ். அப்ப ஜோதிடம் என்பது நோய்க்கான மருந்து அல்ல, பொதுவாக கொடுக்க முடியாது. நோயாளிக்கான மருந்து ஹோமியோபதி மாதிரி தான் என்னை பொறுத்தவரை ஜோதிடம். பிரச்சனை பயந்தவன், நீ பயந்து விட்டாய், லக்கணத்தில் உனக்கு சந்திரன் பிளஸ் கேது. சார் நான் பயந்துட்டேன், பேய் கனவா வருது, ரைட், அது என்ன காரணம்? ஏதோ இன்னொருத்தர் இருப்பார், அதே கேது சந்திரன் லக்கணத்துல, நான் சித்தரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் பார். இன்னொருத்தர் இருப்பார், எனக்கு அருள் வருது. இன்னொருத்தர் இருப்பார், நான் ஞானிம்பார். இன்னொருத்தர் உண்மத்த நிலை பைத்தியமாக இருப்பார், மனநலம் கொன்றியவர். இன்னொருவர் முடிவெடுக்க முடியாமல் இருப்பார். பார்த்தீங்களா வருங்கால ஜோதிடர்களே? அதுக்காகத்தான் ஒரே மாதிரி நீங்க இதனுடைய விளைவு நான் சொல்லிடுறேன். கேது சந்திரனுங்க லக்கணத்துல, அவன் மென்டல் மாதிரி இருப்பானுங்க. இந்த பையன் வேண்டாங்க, உங்களுக்கு சொல்லவே கூடாது. அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணீங்களா, பேசுனீங்களா? அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருப்பான் தெரியுங்களா? மல்டிபிள் டேலண்ட் இருக்கும் அவங்ககிட்ட. அதனாலதான் அதனாலதான் தமிழ்நாட்டில் உள்ள ஜோதிடர் தடியெடுத்தவன் தண்டல்காரன் மாதிரி போயிட்டு இருந்தது. 5 நிமிஷத்தை விட தாண்டி போனாலும் டாபிக் நல்லா இருக்கு இல்லையா? ஆக ஒரு கோள்களை வைத்து நீ அவனை கிரகித்து இவன் ஆகாதுங்க. என்னுடைய நண்பர் சொல்லுவார், 7 சுக்கிரன் செவ்வாய். வேண்டாங்க, பல பெண்கள் தொடர்புல இருப்பானுங்க, வேண்டாங்க, எடுக்காதீங்க முடிவு. அதுல நிறைய விஷயங்களை நம்ம அனுபவத்துல கொண்டு வரணும். அப்ப அவனை ஒதுக்கிட்டே இருப்பீங்களா? அவன் நல்ல பையனா இருப்பான். நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்ல, சுக்கிரன் செவ்வாய் 7ல் உள்ளவங்களை, எந்த வீடு, யாருடைய நட்சத்திரம், என்ன லக்கணம், உன்னுடைய ராசி என்ன, அனைத்தும் இருக்கிறது. நேர்களே வாங்க, சுவாரஸ்யமாக தலையங்கம், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதிய புதிய தலையங்கத்தை பார்ப்போம். சித்திரை 127 பார்த்துட்டு, சித்திரை மாதம் 2024 8ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை கிரக பிரவேசம் செய்யலாமா? நான் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். இதை கேள்வி பதிலில் போடாதீங்க சாமி, 1 to 1 என்னுடைய வாட்ஸ்அப்பில் போட்டு கேட்டீங்கன்னா கூட சொல்லலாம், சரிங்களா? சித்திரை மாதம் 8ஆம் தேதி அப்படிங்கிறதுல நம்ம நட்சத்திரத்தை வச்சு பஞ்சாங்கத்தை பார்த்து முகூர்த்த நாள் சொல்கிறேன், அப்போ பண்ணுங்க. ஆனால் சித்திரை மாதத்தில் கிரக பிரவேசம் செய்யலாமா? செய்யலாம், அதுதான் ஹைலைட். சித்திரை மாதம் கிரக பிரவேசம், சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம் 1, சர மாதம் மூமெண்ட்ஸ் 2. ஒரு வீடு வாடகைக்கு குடி போறாங்க, சர மாதங்கள்ல போகாதீங்க. எப்போ? மேசம், சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை, இந்த 4 மாசம் சர மாசத்துல குடி போறோம்னா
வீடு மாறிக்கிட்டே இருப்பீங்க. அதே நேரத்தில் வாகனம் வாங்கலாமா? ஆடி மாதம் வாங்கலாம். நான் ரெட் டாக்ஸி ஓட்டுறேங்க அப்படிங்கன்னா ரைட், ஆடி மாதம் வாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி. மேச ராசி, மேச மாதம், சர மாதம், சித்திரையில் நாம் வீடு கிரக பிரவேசம் பண்றோம், பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வீடுகள். ஆக இந்த கேள்வியில இந்த சகோதரர் யாருன்னு தெரியல, கேட்டிருந்தாலும் அக்ஷனா சித்திரையில் குடி போகலாம். நான் போவேன். சித்திரையை மாதத்தை நம்ம ஒதுக்கும். அப்புறம் எதுக்கு சித்திரை பிறந்தால்? சூரியன் உச்சம், நல்ல மாதம், வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லப்பட்டது. என்னுடைய அனுபவத்தில் பிராக்டிக்கலாக பார்ப்போம். வருங்கால சந்ததிகள் அழகாக எடுத்து சொல்லலாம். சரிங்களா? ஆஸ்ட்ரோ கேள்வி பதில் 123 ஜோதிட கேள்வி பதிலில் விமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 24/11/1997 மண்டே 9:18 AM கரெக்டாக ஈரோடு. எப்போ திருமணம் எப்போ நடக்கும்? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ப்ளீஸ் சொல்லுங்க. ஃபியூச்சர் அப்படிங்கிற பொதுவான கேள்வி கேட்காதீங்க. ஃபியூச்சர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, அது பெரிய கடல். ஃபியூச்சர், எதிர்காலம் என்பது. எதிர்காலத்தை பற்றி ஜோதிடருக்கு முன்னாடி உட்காரும் பொழுது என்னுடைய எதிர்காலம் என்னன்னு கேட்கணும். நீங்கள் நிகழ்காலத்தில் எதிர்காலம் பற்றி என்ன கோட் பண்ணி வச்சிருக்கீங்க? விஷன் அண்ட் மிஷன் என்ன? நான் என்னுடைய எதிர்காலத்தை 18வது வயதில் 1,00,000 மனிதர்கள் எனக்கு முன் அமர வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் நான் மலரச் செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்க்கைக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை. அதை கொண்டு நான் பயணத்தை நகர்த்தும் பொழுது இது வரைக்கும் 1,00,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாச்சு. சரிங்களா? நான் போய் ஒரு ஜோதிடர்கிட்ட உட்காந்து, ஐயா நான் 1,00,000 மனிதர்களை சந்திக்கணும்னு இருந்தேன், இது வரைக்கும் ஒரு 65,000 மனிதர்களை சந்திச்சுட்டு மீதி 35,000 என்னுடைய எஞ்சிய காலம் இன்னொரு 10,000 நாள் இருப்போம், அந்த 10,000 நாளில் சந்திக்க முடியுமான்னு கேட்டேன்னா அவர் அதுக்கு பதில் சொல்லலாம். ஜென்ரலாக என் ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படிங்க இருக்கும் கேட்கவே கூடாது. ரைட். திருமணத்தை பற்றி கேட்டிருக்கிறீங்க. திருமணத்துக்கு 7ஆம் பாவாதிபதியினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதா? 2ஆம் பாவாதிபதி தசா புத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கா? அதை பார்ப்போம். 2ஆம் பாவாதிபதி அந்தரம் ஓடிட்டு இருக்கு. கல்யாணம் கேட்ட கேள்வி கரெக்ட். 27 வயசாச்சு. இந்த ஏப்ரல் மாதம் இந்த குரு இங்கிருந்து இங்கே போகும். சரிங்களா? கன்னி ராசிக்கு 9ஆம் இடம். அந்த குரு அங்கே இருக்கும்போது முயற்சி எடுங்க. உங்களுடைய கேள்வி நான் சொன்னேன், 7க்குடையவனுடைய தசாபுத்தி அந்தரமோ 2ஆம் குடும்பாதிபதி தசாபுத்தி அந்தரமோ நடந்தால் திருமணம் நடக்கும்னா அந்த அந்த அந்தரம் வந்தாச்சு. இந்த அந்தரம் ஓடிட்டு இருக்கு, புத்தியும் வந்தாச்சு. இவ்வளோதான், டேலி ஆயிடுச்சு இல்லையா? 2ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்று அது நடக்கும் பொழுது பேச்சுவார்த்தை பேசும் பொழுது அதில் திருமணம் வரக்கூடிய வரன் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம். அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா ஏப்ரல் 31ஆம் தேதிக்கு மேலே கல்யாணத்துக்கு உண்டான 7க்குடையவனுடைய புதன் அந்தரம், 2க்குடைய சனி புத்தியில் 7ஆம் பாவாதிபதியினுடைய புதன் அந்தரம் ஒரு 5 மாதங்களுக்கு நடக்கும். அதில் நீங்கள் திருமணம் செய்யலாம். வாழ்த்துக்கள். திருமணம் எப்போ? எல்லாரும் அதான் கேட்குறாங்க. போன தலைப்புலேயே அதான், திருமணம் எப்போ? ரைட். அடுத்தது ரம்யா முருகன், பயமுறுத்தும் கனவுகள் ஏன் வருகிறது? அதை பார்த்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் திருச்செங்கோடு, வென் ஐ வில் கெட் மேரேஜ், எல்லாம் திருமணம் பற்றிய கேள்வியாக தான் இருக்கு இன்னைக்கு. அவங்களும் ரம்யா பெண்ணு தான். ரைட். 7-2 அது சார்ந்த தசாபதி அந்தரங்கள் வரும் வரை நாம் அந்த நேரத்தில் காத்திருக்கலாம். சரிங்களா? அந்த கேள்வி வருதுன்னா அது சார்ந்த தசாபதி அந்தரங்கள் ஓடிட்டு இருக்கும். தசாபதி அந்தரம் என்பது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஜோதிடம் எவ்வளோ அழகாக நமக்கு இந்தியன் பராசரர் மெத்தடில் நம்மளை கொண்டு போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய லக்கணம் மிதுன லக்கணம், 7ஆம் பாவாதிபதியினுடைய திசை ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி சுக்கிரனுடைய புத்தி,
சுக்கிரன் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல, லக்னாதிபதி புதனுடைய அந்தரம். சரிங்களா? பொதுவாக திருமண சுப காரியங்களுக்கு தேவையானது நமக்கு சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள். பொது கான்செப்டில் அது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த 6வது மாதத்துக்குள்ளாரையே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதமான தோஷங்களும் உங்கள் ஜாதகத்தில் இல்லை. ஆண் குழந்தை பிறக்கும். கணவர் 7க்குடையவன் தன்னிடத்திற்கு 12. பொதுவாக அவர் புலம்பெயர்ந்து வேற ஊர், வேற மாநிலம் அல்லது வெளிநாட்டிலேயோ வேலை பார்க்கக்கூடியவராக இருப்பார். இது என்னுடைய அனுபவம். இப்போ குருபலனும் இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய புத்தியும் போயிட்டு இருக்கிறதுனால உடனடியாக வரன் தேட பாருங்க. வரன் அமைந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. நல்ல ரம்யாவுக்கு நல்ல மேட்ச் ஆகக்கூடிய நல்ல வரனை நான் செலக்ட் பண்ணி தரேன். சரிங்களா? நோ மேட்சிங், நோ காஸ்ட், பணம் வாங்குறது இல்லை. குட் மேட்சிங், சொற்ப அமௌண்ட்டு ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டும் அனுப்பி விடுவேன். ராஜ்குமார் 127 பார்த்து கேட்குறாரு. குளித்தலை, திருமணம் எப்போ? கவர்மெண்ட் ஜாப்பு, அரசு உத்தியோகமா? அரசு உத்தியோகம். கேள்வி நல்ல சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். நல்ல சுவாரஸ்யமாக போகும். கல்யாணம் எப்போ, கல்யாணம் எப்போன்னு கல்யாணத்துக்கு எதிரியே ராகுகேது செவ்வாய் தோஷம் தான். நான் என்ன செய்யறது? அது புரோக்கர் தான் உங்களுக்கு எதிரி. உங்களுக்கு ராகுகேது வந்து ஆகாது, இது சுத்த ஜாதகம், அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு குழப்பி கல்யாணமே தசாபுத்தி அந்தரத்தையே இயங்க விடாமல் பண்ணிடுவாங்க. 13/12. விருச்சிக லக்கணம். கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு நல்ல தகுதி இருக்கு சாமி. அரசு உத்தியோகத்துக்கு சூரியன் ஷட்பலத்தில் நல்லா இருக்கு. இங்க 10ல் சூரியன் திக்பலம். யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னாக்க கேதுனுடைய ஸ்டார். கேது சந்திரன் சேர்க்கை, இதான் மைனஸ். கரெக்டா 63 36ன்னு போட்டீங்கன்னா மார்க் போயிடும். இதான் இந்த வேலைலாம் செய்ய வைக்கும், தடுமாறுறது. செவ்வாய் திசையில குரு புத்தி. இப்போதைக்கு திருமணத்துக்கு உண்டான குருபலன்கிறதெல்லாம் அக்டோபர் இந்த இதுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. மே மாதத்துலேருந்து பாருங்கள் முதல்ல திருமணம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி 8ஆம் இடத்துல கெட்டு அதனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு செவ்வாய். பொதுவாக லக்னாதிபதியும் ராசியாதிபதி ரெண்டுமே 8ல் கெடுது. சில தகுதிகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை அடைய விடாமல் செய்வது லக்னாதிபதி நிலைப்பாடு தான். அப்போ விருச்சிக லக்கணம் 10ல் சூரியன் திக்பலம் ஆட்சி பெற்று அந்த லக்னாதிபதி திசையை வந்து ஈஸியாக அந்த 2 விஷயமே கோல் அடிக்கணும். ஒன்று கவர்மெண்ட் ஜாப், அடுத்தது திருமண மனைவி, பெண் குழந்தை, இது எல்லாமே கிடைக்கணும். அந்த திசை போகுது பார்த்தீங்களா, 2022 6வது மாதத்துலேருந்து அது 29 வரைக்கும் இருக்குது. இந்த திசை தான் உங்களுக்கு எதிரியாக இருக்குது. உங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வாங்க. லக்ஷ்மி நரசிம்மன், வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃப்ரீ சர்வீசஸ் த பீப்புள்ஸ், வெல் டன், தேங்க்யூ சார். கனிமொழி, விருச்சிக லக்கணம், மிதுன ராசி. ப்ரெக்னன்சி டிலே ஆகுது, ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக வர எனி சான்ஸ் இருக்கா? குழந்தை பாக்கியம் உண்டா? ஆக்சுவலி வந்து அதுக்கு 2 பேருடைய ஜாதகம் வேணும். கேள்வி பதில் இதில் டேட் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க. ஒரு பெண்ணிற்கு 5ஐ விட 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அதில் ஏதாவது தீய கோள்கள் அதனுடைய திசாபுத்திகள் நடந்ததுன்னா டிலே ஆகும். 25/6/1998. புனர்பூச நட்சத்திரம் 9ஆம் பாதம், 3ஆம் பாதம் புனர்பூசம். விருச்சிக லக்கணம். என் அனுபவத்தில் பெண் குழந்தை கிடைக்கும் 80%. சனி திசை, குரு புத்தி. இந்த குரு 5ஆம் பாவகம் என்பது புத்திரஸ்தானத்தையும் 9ஆம் பாவகம் என்பது பெண்ணிற்கு பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது.
பாக்கியாதிபதி 8ல் மறைந்திருப்பதால் கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு குழந்தை நல்ல அறிவுடைய, நல்ல ஒரு குழந்தை, நல்ல பண்புகளுடைய குழந்தை கிடைக்கும். 25 முடிஞ்சு 26 வயசு நடக்குது. இப்போ என்ன திசா புத்தின்னா குருவோட புத்தி தான் போயிட்டுருக்கு. 5/9/2022 இருந்து 18/3/2025 வரைக்கும் பெண்ணிற்கு 5/9 சம்மந்தப்பட்டதில் 5ஐ விட 9ஐ பார்க்கணுன்னா 5 கூடையவனுடைய புத்தி தான் ஓடிட்டுருக்கு. விரைவில் நீங்கள் கர்ப்போற்பத்தி ஏற்படும். நீங்கள் விரைவில் கர்ப்பவதியாகி ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. உங்கள் கணவருடைய லக்கணம் மாறுமேயானால் ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக பெண் குழந்தை பிறந்ததுனாலும் சரி, ஆண் குழந்தை பிறந்தாலும் காட் கிஃப்ட். எனக்கு டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் அனுப்பி விடுங்க. ஒரு நல்ல குழந்தைக்கு நல்ல நேம் வந்து நட்சத்திரப்படியும் நியூமராலஜிப்படியும் நல்ல புதுமையான லேட்டஸ்டான ஒரு பெயரை நான் வைத்து தருகிறேன். ஆக இந்த கேள்வியில் சாராம்சம்ல என்ன புரிஞ்சது அப்படின்னா, பொதுவாக சனியினுடைய திசை ஓடிட்டு இருக்கிறதுனால சனி 6ஆம் பாவம். பொதுவாக விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் காலபுருஷனுக்கு அது கர்ப்பப்பையை குறிப்பதால் ஏதாவது நீர் கட்டிகள் இருக்கலாம் என்று நான் சந்தேகிக்கிறேன். அல்லது அந்த கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கலாம். சனி என்ற ஒரு திசை நடப்பதால் எதையும் தாமதமாக செலுத்தக்கூடியவன். எனவே நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவ செக்கப் பண்ணி நான் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா தான் இது உலகறிய செய்ய முடியும். அதே நேரத்தில் விரைவில் உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்குண்டான 2025 மார்ச் 18ஆம் தேதிக்குள்ளார சந்தான பிராப்தி உண்டாகும் என்பதை அந்த குருவினுடைய கூற்று. எனவே ஆல் த பெஸ்ட், வாழ்க வளமுடன். அதே நேரத்தில் 139வது பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். விரைவில் நம்ம நாளை 140 யாரெல்லாம் வர்றாங்கிறத பார்ப்போம். வருங்கால ஜோதிடர்களே, தற்கால சப்ஸ்கிரைபர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்களுக்கு உண்டான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.